என்னதான் போட்டு அடிப்பேன். எனக்கு ஏற்கனவே ஓட்டு நான் ஒரே ஒரு ஆளு அரண்மனை இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அவன் எதுக்கு மேல் ஆகிக்கிறான். உன்னை கூட்டா நீ பதில் சொல். என்ன கொடுத்தாரு ஓட்டா உறுதிங்கிற பேச்சு கிடையாது. கஞ்சா ஓலை போறாங்க உங்களுக்கு கால் திரும்பும். ஏய் மச்சான் ஓட்டா சொல்லு. உங்களை மரியாதை காட்டி விடுறா. ஏய் மச்சான் எவ்வளவு மீதியாச்சோ அவ்வளவு உறுதிங்கிற மரியாதை இல்ல. பாப்பா கலங்கிட்டானே. பாப்பா கண்ணு இருக்கிற பாப்பா கலங்கிட்டான். அவன் என்ன சொன்ன ஓட்டா சொன்னா கம்முன்னு இருந்தான். ஒம்ப சொல்றானே அது எப்படி ஓட்டா என்ன நான் மச்சான்னு கேட்கறது கம்மன்னு இங்க போய் வர சொல்றான். நான் பேச போனாங்க. அவன் பல்லாம கடிக்கிறான் பாரு. இருக்கும்போது அவனை கூப்பிடாத. அந்த உட்காரவன் இவன் இருக்கும்போது பத்துட்டு ஓட்டானா அப்புறம் ஒம்மா சொன்னா அப்போ உட்கா சொல்றான். நீயே பாரு. ஏய் நீ யான் மூத்தண்டா. ஓடி நீங்க அவன் முன்ன போட்டு அடிக்கணும். என்ன போட்டு என்ன போட்டு அடிக்கும் உன்ன தந்தா அடிவாங்க. ஏய் மிச்சா வாடா அந்த பல் தட்டி விழுந்துருவா. அவனுக்காக மாட்டா என்னதான் அடிக்குது. எனக்கு ஏற்கனவே ஆட்டா தொக்கு. என்ன டைம் ஆகி பச்சு வார்த்தைங்க அதுகிட்ட வேற ஒன்று. ஆமா இது எப்பேற்பட்ட நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடு அது ஏற்று. இந்த தமிழ்நாட்டில் உப்பு நீரால் சுயமற்ற ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. இந்த விஜயபுரி நாட்டிலே அன்பால் பண்பால் பசத்தால் உண்மையால் ஒழுக்கத்தால் நீதி நேர்வழி கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு இந்நாட்டு மக்களை அணிக வகுத்து உயிரினும் மேலாக மதித்து வருகிறது. மக்கள் எல்லாம் எல்லோரும் சேவம் தானே. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க. போறாங்க கடையில வாங்குறாங்க தண்ணி ஊத்துறாங்க சாப்பிடுறாங்க வந்துடுறாங்க. எங்க என்ன தெரியும் குடிமக்கள் குறையின்றி முறையிட்டு பார்த்த குறை என்பதை இருப்பினும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் சென்று தாயில்லாத நேரத்தில் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிறேன். 5 வயதாகியது. பள்ளியில் சேர்த்தேன். 10 வயதாகியது. தோடா குடியிலும் கட்டி கட்டி தொண்டை வந்து போச்சு. தோடா குடிச்சிட்டு போறேன். அது காலத்துக்கு எங்க வெட்டி புடுவ காலங்க போச்சு. அதனால் அயலாறு சென்ற பிள்ளைகள் முடித்து விட்டு தாயகம் என்று என்னுடைய பிள்ளை விஜயனும் என்னுடைய ஒரே ஒரு மகன் நீலாம்பரியும் ஏண்டா நாடு திரும்ப செய்தி பிள்ளைகளை எதிர்கொண்டு அழைத்து வர வேண்டும். அது மட்டுமல்ல வாயில தருணமும் மகர கலசமும் மேல வாத்தியமும் மத்தாப்புகளும் பிள்ளைகள் வந்து உடனே தாம் 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 ஐயா சொல்றாரா போகுது வேணுவை. அது மட்டுமல்ல பிள்ளைகள் வந்த உடனே பிள்ளைகள் சந்தோஷப்பட வேண்டும். ஆடல் அழகிகளை கொண்டு வந்து ஆடல் பாடல் நடத்த வேண்டும். சீக்கிரமாக காலை மணிமகுடம்
பிறந்தது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இறைவன் இருப்பதை நான் அறிவேன் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே நான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை கணக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவரே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக லலலா, 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 லலலா. வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இயற்கை வளமுறை இன்பத் தமிழ்நாடு, செயற்கை வளமுறை சென்ற நாடு. அப்படிப்பட்ட இந்த விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மனுக்கு மகனாக பிறந்து விஜயன் என்ற பெருமடத்தி எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் என்னுடைய தங்கை நீலாபுரம் அயல்நாடு சென்றோம். அனைத்து பட்ட படிப்புகளை படித்து முடித்து விட்டோம். இப்பொழுது தாயகம் வந்துள்ளோம். இருந்தாலும் எங்களுக்காக எங்களுடைய தங்கை காத்துக் கொண்டிருப்பார். சென்று முதலில் தங்கையை பார்த்து
நாட்டிலே விஜயபுரம் மகளாக பிறந்து நீலாமரி பெயர் பெற்று எந்த ஒரு பிரபல வாங்க வந்து இருந்தாலும் அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா மாதிரி நடுப்புற கொடுத்த நாடகம் எடுப்படாது. இந்நாள் வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நமது தந்தை தான் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு வளர்த்து வந்தார். உண்மைதான். அது மட்டுமில்லாமல் நாம அயல்நாடு வந்தோம். அயல்நாடு வந்து அனைத்து பட்ட பொறுப்பில் முடித்து விட்டோம். இருந்தாலும் நமக்காக தந்தை காத்துக் கொண்டிருக்கிறார்.
சின்னவனி பனி துணிய போல குணப்படைச்ச சின்னவனி அப்பா இளம்பரி அப்பா வாழ்க வாழ்க என்று வாழ்க. ஏய், பிள்ளைகள் வந்த உடனே என்ன நடந்தது?